hey guys, welcome back to my new vlog. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, மில்க் எல்லாமே டன். இப்போ வந்து நம்ம ரிசார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அமேசிங்கான லொக்கேஷனில் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரிசார்ட் புக் பண்ண பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேம்பு ஹவுஸ். ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ரூம் டூர் காட்ட போகிறோம். ஃபுல்லாக இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வார்க்கலாவை. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ரூம் அவைலபிள் இல்லை, பிகாஸ் எங்களோட செக்இன் டைம் வந்து 12 o'clock. ஸோ இது இந்த மாதிரி தான் ஏதோ என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் நம்ம ரிசார்ட் புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த அமேசிங்கான டூர் காட்டுறேன் பாருங்கள். ஒரு அமேசிங்காக ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லுக்காக இருக்குது ரிசார்ட்டு. சூப்பர் அமேசிங்காக இருக்குது. என்ஜாய் பார்க்கலாம். இங்கேருந்து இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸி பீச்சுக்கான ரூட் இந்த பக்கம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸி போகலாம். ஸோ கைஸ் ஒரு அமேசிங்கான வியூ காட்ட போகிறேன். இங்கேருந்து ஜஸ்ட்டு உள்ளேருந்து வந்தோம், பீச் வியூ கிடைக்கிது. சூப்பர்பான வியூ. அங்கே ஃபுல்லாக ஒரு ஃபாகாக இருக்குது, ஒரு அமேசிங்கான வியூ இருக்குது. லெட்ஸி இங்கே நடந்து போகலாம் என்ன இருக்குன்ட்டு. ஒரு சூப்பர்பான வியூ, ஒரு செம்மையாக இருக்குது. அந்த அந்த ஃபாகாக இருக்க தூரத்துலேருந்து இப்படி ஒரு என்ட்ரு ஆகும்போது ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கிது கைஸ். வியூஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பீச்சுக்கு இன்னி போவோம். சீரியஸ்லி கைஸ் ஒரு சூப்பர்பான லொக்கேஷனில் புக் பண்ணியிருக்கோம் ரூமு. ஒரு அமேசிங்காக இப்போ இந்த ரூம் ரிசார்ட் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இன்னும் நம்மளுக்கு செக்இன் டைம் ஆகலை. ரூம் டூர் கூட கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு ஹட் மாதிரி புக் பண்ணிப்போம், ஒரு டிப்பிக்கல் ரூம் புக் பண்ணல. ஒரு அப்படியே அந்த பேம்போட அட்டாச் ஆகிற மாதிரி நேச்சுரலாக புக் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்க போகுது. ஸ்டே கனெக்டட். ஒரு அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் பீச். ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நம்ம கிளிஃபு மேலே இருந்தோம், இதுக்கு நார்த் கிளிஃபு. ஸோ கிளிஃப்லேருந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக கிளைம் பண்ணிட்டு இதுக்குள்ளேருந்து தான் போனால் பீச்சுக்கு என்ட்ரி. ஆனால் பீச் உள்ளே விட மாட்டாங்க, பேரிகேட்ஸ் போட்டுருக்காங்க. ரெய்னி சீசன்னால வேவ்ஸ் இப்போவே பார்த்தா பெருசாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் அது ரொம்ப பெருசாக வந்துடும், அதை லாக் பண்ணி விட்ருக்காங்க. எஸ் ஹோப்பிங் கோயிங் டு பீச். கூட்டமும் இல்லையா, ஸோ கூட்டம் இல்லாதனால ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு அமேசிங்காக இருக்குது. ஆனால் அங்கே வந்து பாருங்கள் வேவ்ஸ் இப்போவே பெருசாக வருது. ஆனால் எதுவும் இந்த பேரிகேட் மாதிரி அந்த ரோப் கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி டியூ டு வெதர் கண்டிஷன்ஸ். பாருங்கள் இது ஒரு மினி ஐலாண்ட் மாதிரி இருக்குது சொல்ல போனால். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம். இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஐலாண்ட் மாதிரி தான் நீங்கள் சொல்லலாம், ஒரு மினி ஐலாண்டு. அப்படியே இப்போ நம்ம கிளிஃப்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த கிளிஃப்லேருந்து இங்கே வரும்போது ஒரு மினி ஐலாண்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் தான் நம்ம அலோடு. நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே வர மாட்டேங்குது. அவர் என்ஜாய் பண்ணிருக்காரு நம்மளை விட்டுட்டு. அடிச்சோன்னு உள்ள விடல, அதனால இங்கிருந்தே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க இங்க? செருப்பு எங்கடா செருப்பு? என்ன இது? ஸோ கைஸ் இப்போ நம்ம செக்இன் டைமுக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்குது. ரூம் க்ளீனிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு கெஃபே 360க்கு வந்திருக்கோம், ஜஸ்ட் நியர் பீச். இந்த மாதிரி ஒரு கெஃபே ஒரு ஈவினிங் சன்செட் அப்போல்லாம் இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பீச்சில் எப்படியும் அவங்க விடலை. ஸோ உள்ளேயும் விடாடி போரிங்காக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால் நீ செக்இன் டைமுக்கு தான் வீட்டு செக்இன் ஆனால் உங்கள்கிட்ட சீக்கிரமாக நான் ரூம் டூர் காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு ரூம் செக்இன் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம், குளிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். ரூம் டூர் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வந்துட்டுருக்கோம். தெரில ஒரே பசியில் ரூம் டூர் சரி அப்புறம் காமிச்சிக்கலான்ட்டு வெளியே சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஹோட்டல் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வேறு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு அப்ராக்ஸாக கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து போய்ட்டு ரைட் சொன்னாங்கடா இங்கேருந்து.
ரைட் சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன வழி லெஃப்ட்டில் போகணுன்னாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு ட்ரூ தாமஸ்ன்னு பேரில் ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். ஒரு எஸ்தட்டிக்கான ஹோட்டலாக இருக்குது, ஒரு டாபா டைப். இது இந்த ஈடியில் என்ன காட்டுறேன். ஒரு எஸ்தட்டிக்கான ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. ஃபுட்டு வந்தோடனே வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்டேஷன் ஐ ஹோப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? Argentina. So if you came here for tourist purpose? Yes. How much days it's been here? How many days? Till Saturday. 1 week. 1 week. Where are you staying? At the Mango Villa. Mango Villa. Yeah. Okay. So how you are finding India? How was it? Cool. Cool. Yeah, What about food? Nice. Excellent. So when you are going back to your country? On Saturday. Saturday. Yes. Going back. Yes. Your solo trip? Yes. Okay. Yes. Nice. Enjoy. Yes. Likewise. Yeah. Thank you. Thanks. So guys, நம்ம வெஜ் தாலி வந்து பண்ணி பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இவன் வெஜ் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இங்கே ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம ஊரை விட. ஸோ வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு நல்லா கண்டிஷன் நாட்ஃபுல்லாக. ஸோ கைஸ் ஈவினிங் ஒரு 5:30 அப்ராக்ஸ் ஆகுது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக லஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அது நாங்கள் இருந்தது வந்து நார்த் கிளிஃப். ஸோ அங்கேருந்து நான் அப்ராக்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் பீச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த பேரிகேட்ஸும் இல்லை. கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வியூ காட்டுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே ஆனால் இங்கே அடிக்க வேவ்ஸ் இங்கே தான் டைரெக்டாக வருது. ஆனால் அதுக்கு நம்ம இருந்த அந்த பேரிகேட்ஸுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஸ்டோன் மேலே உட்காந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்துக்கலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் இன்னும் சன்செட் ஆனால் கொஞ்சம் அடிக்குது. கொஞ்சம் சன்செட் கம்மியான ஆக்சுவலி இங்கே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கிட்ட போகக்கூடாது. பட் இங்கே அப்படியே அமேசிங்காக இருக்குது. ஏன்னா சன் செட் ஆக வேவ்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும்னு சொல்கிறேன். இப்போ திருப்பி நம்ம ரூம் பக்கம் நடந்து போகிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் இன்னும் ஐ திங்க் இன்னொரு 1 hour ஆயிரும். இந்த வெயில் ரொம்ப அடிக்குதா. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியல. சன்செட் அப்போ உங்களுக்கு டெஃபினெட்லி காட்டுறது ரொம்ப அமேசிங்காக இருக்க போகுது. மீட் யூ வித் சன்செட். ரொம்ப சவுண்ட் போகுது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இந்த லொக்கேஷன் பாருங்கள். உள்ளே இந்த ஃபுல் ரிசார்ட்டில் ஒரு அமேசிங்கான லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் ரூம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இது நல்லாயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக வெளியே நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே ஆம்பியன்ஸ் நல்லா ஆக்கி. ஆனால் ரூமு எது மெயின் அதுவே மோசமாக இருக்குது. ரூம் டூர் காட்டுற கண்டிப்பாக வெளியே போய் சுற்றுறதுக்கு காரணமே அதுதான், உள்ளே இருக்க முடியல. சீரியஸாக ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷன்ஸாக இருக்குது. நான் டெஃபினெட்லி சொல்லுவேன், நீங்கள் வேறு எங்கேயோ ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் கேரளா பேம்பூ ஹவுஸ் டெஃபினெட்லி புக் பண்ணிடாதீங்க. வெறும் வெளியே இந்த ஷோக்கு அதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. ஆனால் உள்ள ரூம் அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது. அதுக்கும் நாங்கள் ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு ஹட்டு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அது அவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குது. நான் டெஃபினெட்லி உங்களுக்கு ரூம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஆனால் காலையில் நாங்கள் வரும்போது இப்படி எதிர்பார்க்கல கைஸ். உங்களுக்கு டைரெக்டாக நான் ரூமே காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ ஒரு ஈவினிங் ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. சன்செட் அமேசிங்கான ஒரு சன்செட் என்ஜாய் பண்ணிருக்கோம். காலையில் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸாக என்ஜாய் பண்ண முடியல. இப்போ ஆனால் அதே மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 5 o'clock நம்ம அந்த ஸ்டோனில் இருந்தோம்ல, இப்போ நெக்ஸ்ட் திருப்பி அங்கே போக போகிறோம். பீஸ்ஃபுல்லாக அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சன்செட் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் டைம் 7:30 ஆகிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு டீ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம டின்னர் பண்ணல. ஸோ இப்போ ரிசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மேபி ரிசார்ட்டில் ஏதாவது அந்த லைட்னிங் போட்டு வியூ ஏதோ நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் பேக் டு டின்னர். அதே ஹோட்டலில் நம்ம வந்திருக்கோம், மத்தியானம் சாப்பிட்ட ஹோட்டலு. ஸோ ஹோட்டல் வந்து ஏன் இங்கே வந்தோம்னா ரொம்ப ஹைஜீனிக்காக அண்ட் டேஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. மீதி சுற்றி போனால் வெறும் ரேட் தான் வாங்குறாங்க. ஹோட்டல் அந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் இல்லை.
ஸோ வந்து அவன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றான். நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி சொல்லியிருக்கோம், சப்பாத்தி குருமா. பார்க்கலாம் எப்படி இருக்கானா. குவாலிட்டி வைஸ் இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, டேஸ்ட் வைஸ் எல்லா வைஸும். சரி பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஸ்ட்ரீட்ஸில் வாக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு டே முடிஞ்சு எண்டில் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ரூம் என்ட்ரன்ஸு. இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட்டு, ஒரு டபுள் பெட்டு 3 பேர்த்துக்காக. அப்புறம் இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு கோட்டிங் பண்ணுறது ஏதோ பண்ணியிருக்காங்க. ஃபேன் பார்த்தீங்கன்னா எப்போனா கீழே விழுந்துடும், அந்த லட்சணத்தில் இருக்குது. இங்கே வந்து விண்டோ. இது வந்து வாஷ்ரூம். வாஷ்ரூம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ஒரு ரூம் கண்டிஷன். வெளியேருந்து வந்து நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்தோம்னா, ஒரு வந்து பேம்பு கோட்டிங்கில் இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு வந்தோம். ஆனால் வெளியே தான் இந்த மாதிரி இருக்குது, உள்ளேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வந்து டெஃபினெட்லி இந்த ரூம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன். மார்னிங் எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஆகுது. ஃபுல்லாக இங்கே நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. ஃபுல் வெதர் அப்படியே மாறிடுச்சா. நேற்று ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னு கடுப்பாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படியே வெயில் மாறி மழை வந்திருக்கு. பீச் ஓரமாக போய் காட்டுற சினாரி இப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம லிவிங் திஸ் ஹோட்டல். குவைட் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ ஆட்டோ வந்துருச்சு நம்மளுக்கு. இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கேருந்து we are going to Trivandrum. ஸோ கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். வர்க்கலா ட்ரிப் இஸ் ஓவர். நம்ம வீட்டுக்கு போகிறாரு. கஷ்டப்படா சத்தியமாக சொல்கிறேன். நேற்று நீங்கள் பேசியாச்சு, நேற்று சொன்னீங்க 10 ரூபா கொடுறேன் இருக்கு பாரு. ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும். இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். ட்ரிவாண்ட்ரமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்மநாபன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3:40க்கு பேக் டு கோயம்புத்தூர். ஸோ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே வேறு ஏதோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் வந்து இங்கேருந்து அப்ராக்ஸ் ஒரு 1 ஹவரில் நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போயிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் வார்க்கலாவில். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த vlog ட்ரெயினில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் கோவில்களை போய் தரிசனம் எல்லாம் செஞ்சாச்சு. வெயில் ஓவர் அடிக்குது, கொஞ்சம் பாடி டவுனாக இருக்குது. கோவில் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். தரிசனத்துக்கு கூட்டமாக இருந்துச்சு. கூட்டமாக இருக்கும்போது விஐபி டிக்கெட் வாங்கி டக்குன்னு போயிட்டோம். மொத்தம் அப்படியே இழுக்கு, பேட்ரியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். அப்போ தான் சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். 3 o'clock ட்ரெயின். இப்போ மணி 1 ஆச்சு.